இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வேறு கையில் கொடுத்துட்டு ஏதோ கலர் ஒன்று இருக்குது கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. சரி என்னென்னு தான் பார்த்துருவோமே. இப்போது இந்த கையில் இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எப்படி உற்பத்தி பண்ணுறான்னு சொல்லி பார்த்துருவோம். இது எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா சிலிக்கா ஸ்டாண்டு அண்ட் தென் கால்சியம் ஆக்சைடு அண்ட் தென் சோடியம் ஆக்சைடு தென் டோலமைட் இதனாலே ஒரு சம் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1500 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணுறப்போ இது ஒரு திரவ நிலைக்கு வந்துடும். திரவ நிலை வந்ததுக்கப்புறம் தேவையான வடிவத்தை கொண்டு வந்துட்டு இதை கூல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை பயன்பாட்டு கொண்டு வந்துடலாம். அடுத்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் நான் கலருக்குன்னு சொல்லியிருந்தேன், அது எங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். பொதுவாக இந்த கிளாஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறப்ப என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க நமக்கு தேவையான வடிவத்தை. அப்படி கட் பண்ணுறப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த 4 எட்ஜஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த க்ரீன் கலர் ஏன் தெரியுது அப்படின்னா இந்த சேண்டில் இருக்கிற அயன் மூலியமாக தான் இது க்ரீன் கலராக தெரியுது. அது எப்படி சேண்டில் இருக்கிற அயன் மூலியமாக க்ரீன் கலர் தெரியுது அப்படின்னா, இப்போ சேண்டில் அயன் கனென்ட் இருக்கும். அந்த அயன் கனென்ட்டு ஹீட் பண்ணுறப்ப ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அயன் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த அயன் ஆக்சைடு இந்த திரவ நிலையில் இருக்கும்போது அது என்னாகும், அது இம்ப்யூரிட்டிஸாக அதில் ஆட் ஆகிடும். அப்போது இந்த இம்ப்யூரிட்டிஸ் இதில் இருக்கிறப்போ அதை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ என்னாகும், இந்த இம்ப்யூரிட்டிஸும் அதோட சேர்ந்து இருக்கும். அதனால் என்னாகுது அப்படின்னா இந்த கிளாஸோட இந்த எட்ஜஸ் எல்லாமே இந்த க்ரீன் கலராக இருக்கும். அதாவது இந்த இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற கிளாஸஸில் மட்டும்தான் இந்த க்ரீன் கலராக இருக்கும். இந்த அயான் ஆக்சைடு எங்கே கம்மியாக இருக்கோ, அவருடைய பர்சன்டேஜ் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த கிளாஸஸோடைய எட்ஜஸ் எல்லாமே ஒயிட் கலராக தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எல்லா கிளாஸுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற கிளாஸஸ் தான். இது ஏன் அப்படின்னா இதனுடைய காஸ்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் அயான் ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிங்கிறப்ப அவருடைய மேனுஃபேக்சரிங் பண்ணுற காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியான கிளாஸஸ் நம்ம விண்டோஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், டோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் ஃபிஷ் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருடைய எட்ஜஸ் எல்லாமே க்ரீன் கலராக தான் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த அயன் ஆக்சைடு தான் ரீசன். அதாவது சேண்டில் இந்த சிலிக்கா சேண்டில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ், அதனால தான் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. இப்போது என் கையில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற கிளாஸு, இது அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த எட்ஜஸ் எல்லாமே க்ரீன் கலர் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்கிற கிளாஸு, இதனோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற எல்லா கிளாஸுமே இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற கிளாஸ் தான். ஸோ அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கலர்ஸ் நீங்கள் கட் பண்ணுறப்போ இந்த எட்ஜஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். ஏன் அப்படின்னா எக்கனாமிக்கல் வைஸ் பார்க்குறப்போ இதனுடைய காஸ்ட் ரொம்ப கம்மி. பட் ஆனால் இந்த இம்ப்யூரிட்டிஸ் கம்மியாக இருக்கிற கிளாஸினுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். அது கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை விண்டோஸாக இருந்தாலும் சரி, இல்லை டோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கிற கிளாஸஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த காரணங்களால் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸஸனுடைய கட்டிங் எட்ஜஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் பாருங்கள், அதனுடைய கட்டிங் எட்ஜஸ் எல்லாமே க்ரீன் கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேன்மேலும் இந்த மாதிரி கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.